விஜய் சேதுபதி பையன் அவர பயங்கரமா போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வாயில பபிள் காம் போட்டு மென்னுட்டே இருக்கிறான். யாருக்கும் பெருசா ரெஸ்பெக்ட் தர மாட்டேங்கிறான். பயங்கர ஆட்டிட்யூட் காட்டுறான். அப்படின்னு போட்டு வர்றவங்க, போறவங்க எல்லாரும் அந்த பையன அடிச்சாங்க. அதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? எங்க அப்பா எனக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட் மணியா வெறும் ரூ. 500 தான் தருவாரு. அப்படிங்கிற வார்த்தைய அந்த பையன் யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன போட்டு அடிச்ச அடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப வொர்ஸ்ட் சினாரியோவாவே போச்சு. ஆனா, நம்ம இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சோமா? விஜய் சேதுபதி அப்படிங்கிறவரு ஒரு நடிகர். அவரு இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ரூ. 10,00,00,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, அவரு பையனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 பாக்கெட் மணியா குடுக்குறாரு அப்படின்னா, அதுல என்ன தப்பு இருக்க போகுது? இங்க ஒரு சிலருக்கு ஒரு நாள் சம்பளமே ரூ. 500 கிடைக்கிறதில்ல. நீ ஏதோ ரூ. 500 வாங்குறது ரொம்ப பாவமா சொல்லிட்டு இருக்கீங்கிற மாரி அந்த பையன திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டோம். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்க எத்தன பேத்துக்கு அம்பானி பையனோட பாக்கெட் மணி எவ்வளோன்னு சொல்லி தெரியும்? இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ கட்சிய சார்ந்து தான் இருப்போம். உங்க கட்சி தலைவரோட பையனோட டெய்லி பாக்கெட் மணி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் கேட்கும்போது என்ன திட்டணும்னு கூட உங்களுக்கு தோணலாம். திட்டணும்னா மனசார திட்டிருங்க. ஆனா இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியிற விஷயத்த மட்டும் தான் என்னைக்குமே கேள்வியே கேட்கிறோம்.